மலையாள படமான ஈகோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட டைரக்டர் டெஞ்சித் ஐயத்தனும் சினிமாட்டோகிராஃபர் கம் ரைட்டர் பாகுல் ரமேஷும் கிஷ்கிந்தா காண்டத்துல குரங்கு ஒரு பகுதியா யூஸ் பண்ணாங்கன்னா இதுல நாயை வச்சு மிரட்டிருக்காங்க. இது அவங்களோட அனிமல் ட்ரையாலஜி சீரீஸ்ல கடைசி படம். இதோட கதை எப்பவும் மூடு பனி கவிழ்ந்திருக்கிற வயநாடு மலைத்தொடர்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்க அமைதியா இருக்க அடர்ந்த காட்டுக்குள்ள புரியச்சுன்ற மர்மமான ஆளை தேடிட்டு சில கேரக்டருங்க அங்க வராங்க. இவங்க எல்லாம் அவரை தேடுற அளவுக்கு இருக்காருன்னா டேஞ்சரான பேர் வழியா இருக்கலாம்னு டைரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி சொல்லும் போது தெரிய வருது. அவரோட வயசான ஒய்ஃபுக்கு கூட அவரை பத்தி கொஞ்சமா தான் தெரியுது. இவங்களோட கேரக்டரா ஃபியூஸ் இருக்கான். இந்த ஃபியூஸோ அந்த இடத்த தேவைக்கு அதிகமான அலர்ட்னஸோட கண்காணிச்சுட்டு இருக்கான். இவங்க சில நாய்ங்க கூட்டத்தை வேற பராமரிக்கிறாங்க. அதுங்க சாதாரணமா இருக்க ஃப்ரெண்ட்லி நாய்ங்க மாதிரியே தெரியல. இந்த நாய்ங்க ஒரு மாதிரியா இவங்க சொன்ன வேலையை ஒருவித தீவிரத்தோட செய்யுதுங்க. இப்போ இவங்க தேடிட்டு இருக்க ஆளு இருக்காரா இல்லையா? நாய்ங்களை எதுக்காக இப்படி வளர்த்து வச்சிருக்கானுங்க? கடைசியா இந்த நடுக்காட்டுல தனியா எதுக்கு இருக்கணும்ன்ற பல கேள்விகளுக்கான பதில் தரதுதான் இதோட மீதி கதை.